ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் எனக்கு அருமையானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, பொது காலம் 23வது வாரத்தில் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமையில் அமர்ந்திருக்கிறோம். இன்றைய வாசக சிந்தனைக்காக நமக்கு 3 வாசகங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. முதல் வாசகமாக சீராக்கினுடைய ஞானத்தில் இருந்தும், 2வது வாசகமாக புனித பவுல் பிலமோனுக்கு எழுதிய கடிதத்தில் இருந்தும், நற்செய்தி வாசகமாக லூக்கா நற்செய்தியிலிருந்து நமக்கு செய்தியில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, 2ஆம் வாசகமும் நற்செய்தி வாசகத்தை பற்றி தான் நாம் இன்று பேச இருக்கிறோம். முதல் வாசகத்திலே கடவுளுக்கு பயப்படுவதே ஞானத்தினுடைய துவக்கம். அந்த ஞானத்தை நாம் பெற வேண்டுமானால் கடவுளுக்கு பணிந்து நடக்க வேண்டும், பயந்து இருக்க வேண்டும். ஏனென்றால் ஒன்றை பெற வேண்டுமானால் அதனுள்ளே நாம் மூழ்க வேண்டும், அதை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும், அதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி இவையற்றெல்லாம் செய்தால்தான் ஒன்றை பற்றி நாம் தெரிந்து கொண்டு அதை முழுமையாக நாம் பெற்றுக்கொள்ள முடியும். கடலிலே குதித்த உடனே முத்தை எடுத்து விட முடியாது. அதற்கு மூழ்கி நீச்சல் அடிக்க தெரிய வேண்டும், உள்நீச்சல் தெரிய வேண்டும், மூச்சை அடக்க தெரிய வேண்டும், சரியான நேரத்தில் மீண்டும் வெளியே வர தெரிய வேண்டும். இவை அனைத்தையும் பெற்றால்தான் இலக்கை அடைய முடியும். அதற்கு ஞானம் நமக்கு வழி கொடுக்கும். ஆனால் இன்றைய 2ஆம் வாசகமும் நற்செய்தி வாசகமும் நமக்கு 2 செய்திகளை சொல்லுகிறது, 2 மிகப்பெரிய செய்திகளை சொல்லுகிறது. சீடன் என்பவன் யார்? சீடத்துவம் என்றால் என்ன? சீடர் என்பவர் ஒருவரை பின்பற்றுவது. ஒருவரை பின்பற்றுவது அவர் ஏற்றுக்கொண்டு அவருடைய மதிப்பீடுகளையும் அவருடைய வார்த்தைகளையும் நமதாக்கி கொண்டு அவரை பின்பற்றுவது சீடர். சீடத்துவம் என்பது அவருடைய எண்ணங்களை நமது எண்ணங்களாக மாற்றிக்கொள்வது, அவருடைய வார்த்தையை நமது வார்த்தையாக மாற்றிக்கொள்வது, அவருடைய நினைப்பு, அதாவது ஒன்றை செய்ய வேண்டும் என்று அவர் யோசிப்பதற்கு முன்பதாக செய்து முடித்து விட வேண்டும். அதான் சீடத்துவத்துடைய முக்கியத்துவம். இங்க இயேசு சீடன் யார், என்னுடைய சீடனாக இருக்க என்ன தகுதி என்பதை இங்கு எடுத்துக் கூறுகிறார். முதலிலே 2ஆம் வாசகத்தினுடைய அந்த முழுமையான செய்தியை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். புனித பவுல் பிலமோனுக்கு எழுதிய அந்த கடிதத்தில ஒனோசிமுஸுக்காக ஒரு செய்தி எழுதுகிறார். யார் இந்த பிலமோன்? கொலோசியா நகரத்தில் வாழ்ந்த மிகப்பெரிய ஒரு செல்வந்தர். அந்த காலகட்டத்தில் செல்வந்தர்கள் என்றால் எல்லாருக்கும் ஒரு அடிமைகள் இருப்பார்கள். அடிமைகள் என்றால் அவர்களும் மனிதர்கள் தான். ஆனாலும் அவர்கள் தங்களுக்காக வாழ முடியாது. தங்களுடைய தலைவனுக்காகத்தான் வாழ முடியும். தங்கள் தலைவன் என்ன சொல்லுகிறார்களோ அதை செய்வதுதான் அவருடைய வேலையாக இருக்க வேண்டும். தலைவனை காலையில் எழுந்ததிலிருந்து இரவு தூங்குகின்ற வரை அந்த தலைவனுக்கு தேவையான எல்லா வசதிகளையும் சகலத்தையும் அந்த அடிமை செய்ய வேண்டும். அந்த யூத சட்டப்படி அந்த தலைவனுக்கு கீழ் இருக்கின்ற அடிமை ஒருவேளை தப்பித்து ஓடிவிட்டான் என்றால் அவர்களை கண்டுபிடிக்கின்ற இடத்திலே கொண்டு விடலாம், மரண தண்டனை கொடுத்து விடலாம். அது அவருடைய சட்ட திட்டத்தில் உள்ளவை. அது போலத்தான் இந்த பிலமோனுக்கு ஒனோசிமுஸ் இருந்தார். பிலமோனுக்கு ஒனோசிமுஸ் இல்லை என்றால் கையும் ஓடாது, காலும் ஓடாது. ஏனென்றால் அனைத்தையும் செய்கின்றவர் ஒனோசிமுஸ். அப்படி பிலமோன் இரவு தூங்கி காலை எழுந்திருக்கின்ற பொழுது ஒனோசிமுஸை காணவில்லை. பதறி போய்விட்டார். நாளே அவருக்கு இருண்டு போயிருக்கும். அடிமை இல்லை என்றால் சில பணக்காரர்களுக்கு என்ன செய்வது என்றே தெரியாது. உணவை அள்ளி உண்ண கூட தெரியாது. படிக்கட்டை விட்டு இறங்குவது எப்படி என்று தெரியாது. துணி துவைப்பது எப்படி என்று தெரியாது. குளிப்பது எப்படி என்று தெரியாது. சுடுதண்ணி எப்படி வைக்க வேண்டும் என்று தெரியாது. அவர் வீட்டில் இருக்கின்ற மின் விசிறினுடைய சுவிட்ச் எங்க இருக்கின்றது கூட தெரியாது. ஏனென்றால் பணக்காரர்கள் அவர்கள், பணத்திலே வாழ்பவர்கள். அவர்களிடம் பணம் மட்டும்தான் இருக்கும், குணம் இருக்காது, குனிந்து வேலை செய்ய முடியாது. இப்படிப்பட்ட ஒரு மனிதரிடமிருந்து ஒரு அடிமை தப்பி விட்டார் என்றால் அவர் எப்படி இருந்திருப்பார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இந்த பிலமோனும் பவுலும் நண்பர்களாக இருந்திருக்கிறார்கள். இதை தெரிந்த ஒனோசிமுஸ் பவுலிடம் சென்று தஞ்சம் அடைகிறார். அப்ப யூத சட்டத்தின்படி அந்த அடிமை தப்பி விட்டான் என்றால் அவனை கொலை செய்து விடலாம், கொண்டு விடலாம். ஆனால் பவுல் இங்கே ஒரு புதிய சட்ட திட்டத்தை மாற்றுகிறார்.
இந்த உனோசிமுஸை மீண்டுமாக பிலவனிடமே அனுப்புகிறார். எப்படி அனுப்புகிறார் என்றால், இப்பொழுது நீ இவனை அடிமையாக அல்ல, அடிமைக்கு மேலாக, அதாவது கடவுளுடைய கிறிஸ்தனுடைய சகோதரனாக இவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும். என் இதயத்தையே நான் உம்மிடம் அனுப்புகிறேன். நீ இவனை ஏற்றுக்கொள்கின்ற பொழுது என்னையே நீ ஏற்றுக்கொள்வாய். இவன் இனிமேல் உம்மிடம் இருப்பதற்காகத்தான் ஒருவேளை தப்பி ஓடினானா என்று தெரியவில்லை. காலத்திற்கு இனி உம்மோடுதான் இருப்பான், உன் சகோதரனாக இருப்பான். என்னை நீ எவ்வாறு ஏற்றுக்கொள்கிறாயோ அது போல நீ அவனை ஏற்றுக்கொள் என்று அந்த கடிதத்தில் எழுதி அனுப்புகிறான். இந்த இடத்திலே சீடன் என்பவன் மற்றவருடைய அடிமையாக அல்ல, அவனுடைய அனைத்து வேலைகளையும் செய்வதற்காக அல்ல சீடன். சீடன் என்பவன் எண்ணங்களை பிரதிபலிப்பவன். இயேசு கிறிஸ்து அதைதான் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே சொல்லுகிறார். இயேசு எருசலேம் நோக்கி சொல்லுகிறார், ஆனால் கூட்டம் குறைந்த பாடில்லை. இயேசுவுக்கு சில எண்ணங்கள் தோன்றுகிறது. ஏனென்றால் அவர் மக்களை பார்க்கின்ற பொழுது ஆயினில்லா ஆடுகளாக இருக்கின்ற பொழுது அவர் மீது பரிவு கொள்கிறார். அவர்களுக்கு தேவையானதை அனைத்தையும் கொடுக்கிறார், உணவை கொடுக்கிறார், பசி திறந்து விடுகிறது, பிணிகளை நீக்குகிறார், நோய்களை குணமாக்குகிறார், அதிசயங்களை செய்கிறார், அற்புதங்களை செய்கிறார். இப்படி செய்து கொண்டிருக்கின்ற பொழுது பல பேர் வேலை இல்லாமல் அவர் பின்னே வந்து கொண்டிருக்கிறார்கள், ஆதாயம் தேடி வந்து கொண்டிருக்கிறார்கள், உணவு கிடைக்கும் என்று வந்து கொண்டிருக்கிறார்கள், அவர் செய்கின்ற அதிசயங்களையும் அற்புதங்களையும் வேடிக்கை பார்க்க வந்து கொண்டிருக்கிறார்கள். இதிலே இயேசுவுக்கு யார் தன்னை பின்பற்றுகிறவர்கள் என்பதை தெரியதான் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். என் சீரராக இருக்க விரும்பினால் தன் தாய், தந்தை, மனைவி, சொந்த பந்தங்கள், நிலபுலங்களை விட்டுவிடாத எவரும் என் சீடராக இருக்க முடியாது. விட்டுவிட்டுதான் என்னை பின்பற்ற வேண்டும். என்னுடைய சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்ற வேண்டும். தன்னுடைய உடைமைகள் அனைத்தையும் விட்டுவிட்டு என்னை பின்பற்ற வேண்டும். அவர்தான் என்னுடைய சீடராக இருக்க முடியும் என்று சொல்லுகிறார். இந்த செய்திக்கு முந்தைய செய்தியை நாம் பார்த்தோம் என்றால், இயேசு கிறிஸ்து ஒருவரிடம் சொல்லி இருப்பார், மன விருந்து ஏற்பாடு செய்திருக்கிறது, அனைவரும் உண்ண வாருங்கள் என்று சொன்ன பொழுது ஒருவர் சொல்லுவார், இல்லை, எனக்கு இப்பொழுதுதான் திருமணம் ஆகி இருக்கிறது, என்னால் வர முடியாது என்று. இன்னொருடன் போய் கூப்பிட அவர் சொல்லுவார், நான் ஏறு, மாடு, வயல் இவையெல்லாம் புதிதாக வாங்கியிருக்கேன், அங்கே செல்ல வேண்டும் என்று. இந்த இரண்டு நிகழ்வுகளையும் இயேசு இன்றைய நற்செய்தி வாசகத்திலே கூறுவார். தன் மனைவியையோ, தன் தாயையோ, தன் தந்தையையோ என்னை விட முக்கியம் என்று நீங்கள் நினைத்தீர்கள் என்றால் நீங்கள் என்னுடையவர்களாக இருக்க முடியாது. ஆக அந்த விருந்திற்கு அழைக்கப்பட்ட அவன் தன் மனைவிக்காக இயேசு இழக்கிறான், அந்த விருந்தை இழக்கிறான். மீண்டுமாக தன் உடைமைகளை இழக்காதவன், அதாவது மாடு, ஏர், மாடு, வயல் இவற்றை நான் பார்க்க வேண்டும், வயலுக்கு செல்ல வேண்டும் என்று சொல்லி தனது உடைமையை பிடித்து கொண்டவன் இங்கே விருந்தை இழக்கிறான். இயேசுனுடைய சீடனாக இருக்க வேண்டும் என்றால் அனைத்தையும் இழக்க வேண்டும். இழந்தால் மட்டுமே அவரை பின்பற்ற முடியும். ஏனென்றால் சிலுவை இல்லாமல் சிம்மாசனம் இல்லை, வலி இல்லாமல் வாழ்வு இல்லை. ஆக இயேசு கிறிஸ்துனுடைய சிலுவை தான் நம்மை மீட்கின்ற மிகப்பெரிய ஆயுதம். அந்த சிலுவை என்பது துன்பம், துயரம், அவமானம், நம்மிடம் இருக்கின்ற பொருள், நம்முடைய சொந்த பந்தங்கள், தாய், தந்தை, இவை அனைத்துமே நம்முடைய சிலுவைகள் தான். இவை அனைத்தையும் நாம் விட வேண்டும். இவற்றை நாம் விட்டு விடாத எவரும் அவருடைய சீடராக இருக்க முடியாது. விட்டு தான் அவரை நாம் பின்பற்ற முடியும். ஆக இயேசுனுடைய சீடராக நாம் வாழ அழைக்கப்பட்டிருப்பது நமக்கு கிடைத்திருக்கின்ற வாய்ப்பு. இந்த வாய்ப்பை நம்ம எவ்வாறு பயன்படுத்திக் கொள்ள வேண்டுமானால், எல்லாவற்றையும் இழந்தால்தான் அவரை பெற்றுக்கொள்ள முடியும். இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் இழந்தார் நமக்காக. தன்னுடைய இறுதி சொட்டு ரத்தம் வரை நமக்காக இழந்தார். அவர் இழந்து அந்த சிலுவையை பற்றி கொண்டார். அந்த சிலுவின் வழியாக நமக்கு மாட்சியை கொடுத்தார். அந்த சிலுவையை தான் நாம் சுமக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். அந்த சிலுவை என்பது பாரம் அல்ல, மீட்பை கொடுக்கின்ற ஆயுதம். அந்த சிலுவை என்பது வலியை கொடுப்பதல்ல, நமக்கு வாழ்வு கொடுப்பது. அந்த சிலுவை என்பது நமக்கு வேதனையை தருவதல்ல, மீட்பினுடைய வழியை காட்டுவது. அப்படிப்பட்ட அந்த சிலுவையை நாம் சுமக்க இறைவனிடம் வரம் கேட்போம்.
இயேசு கிறிஸ்துவனுடைய சீடராக மாற, வாழ்ந்து காட்ட, இறைவனை நோக்கி ஜெபித்து வாழ தேவையான வல்லமையை கேட்டு ஜெபிப்போம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகவே அமையட்டும். இறைவனை சென்று வாழ்த்து பெறுவாராக. ஆமென்.